சென்னை இரவு 2 மணி. ஒரு ஐடி பையன் அரவிந்த் லேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சு பைக்ல வீட்டுக்கு போறான். ரோடு ஆல்மோஸ்ட் காலி. மழை துளி, ஸ்ட்ரீட் லைட் ரிஃப்ளெக்ஷன். அந்த நேரம் ரோட் சைடில் ஒரு ஃபோன் ரிங் ஆடிட்டு இருக்கு. அவன் பைக் நிறுத்தி எடுத்து பார்க்கறான். ஸ்க்ரீன் கிராக்ட், ஆனா ஸ்டில் ஆன். லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி செல்ஃபி. அப்பா, அம்மா, காலேஜ் பொண்ணு. மேல நோட்டிஃபிகேஷன், அம்மா காலிங், 12 மிஸ்ட் கால்ஸ். அவன் சற்றே யோசிக்கிறான். யாரோ வீட்டில் டென்ஷன்ல இருப்பாங்க. அவன் கால் அட்டென்ட் பண்றான். ஹலோமா, எங்க இருக்க? 2 மணி ஆகுது, ஃபோன் ஏன் எடுக்கல? அரவிந்த் குழப்பம். அம்மா, நான் ஃபோன் ரோட்ல கிடைச்சது. அங்கே சைலன்ஸ். பின்னாடி ஒரு ஆள் வாய்ஸ். எங்க பொண்ணு 10 மணிக்கு டியூஷன் முடிஞ்சு கிளம்புனா, இன்னும் வீடு வரல. அரவிந்த் சீரியஸ் ஆகிறான். லொகேஷன் ஷேர் பண்ணுங்க ஐயா, ஃபோன் கிடைச்ச இடத்த சொல்லுறேன். போலீஸ் ஸ்டேஷன், சிசிடிவி செக், ரெய்னி ரோட் விஷுவல்ஸ், ஃபோன் லொகேஷன், பிரிட்ஜ் அருகில். சர்ச் டீம் போகுது. அந்த சேம் அம்மா அண்ட் அப்பா சேர்ல உட்கார்ந்து அழுறாங்க. டாக்டர் வெளியே வரார். ஹெட் ஷேக். அந்த இரவு அரவிந்த் ஃபோன் அட்டென்ட் பண்ணாதிருந்தா அவங்க டாட்டர் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அவங்க மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் ஆவதுக்கு அந்த ஃபோன் தான் காரணம். போலீஸ் ஆஃபீஸர் அரவிந்த் கிட்ட ஃபோன் கொடுக்கிறார். நீ அட்டென்ட் பண்ணதால தான் பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது, இல்லனா அன்னோன் கேஸ் ஆயிருக்கும். அரவிந்த் ஃபோன் ஸ்கிரீன் பார்க்கிறான். லாக் ஸ்கிரீன் ஸ்டில் ஆன். வால்பேப்பர் ஃபேமிலி ஸ்மைலிங். டாப் கார்னர் நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் சீன் 2:17 AM. சில கால்ஸ் வாழ்க்கையை காப்பாத்தாது, ஆனா ஒரு குடும்பத்துக்கு க்ளோஷர் கொடுக்கும்.